வணக்கம். NTPCல find the number of consecutive zeros at the end of 649 factorial அப்படின்னு ஒரு கணக்கு கேட்டிருக்காங்க. இப்போ 649 factorialனா நம்ம என்ன செய்வோம்? 649 into 648 into 647 into அப்படின்ட்டு லாஸ்ட்ல 1 வர வரைக்கும் மல்டிப்ளை பண்ணிக்கிட்டே போகணும். மல்டிப்ளை பண்ணி அதுக்கப்புறம் கான்சிக்யூட்டிவ் ஜீரோஸ் எவ்வளோ இருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும். அப்போ அது வந்து லாங் ப்ராசஸ். அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு, லெஜெண்டர்ஸ் ஃபார்முலான்னு பேர். அந்த ஃபார்முலால அவங்க என்ன சொல்றாங்க? சிக்மா கே இஸ் ஈக்குவல் டு 1 to infinity பிராக்கெட்ல n/5 k. இதோட மீனிங் என்ன? இதுதான் நாங்கள் ஷார்ட்கட்டாக உங்களுக்கு சொல்றோம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்குங்க. நம்ம இதுக்கு என்ன செய்ய போறோம்னா, ஃபர்ஸ்ட் 649 இருக்கு பாருங்க, அதை 5 டிவைட் பண்ணுங்க. அதுல குவாஷன்ட் என்ன வருதோ அதை மட்டும் எழுதிக்கங்க. இப்ப பாருங்க 129 வருது. இப்ப இந்த 129 5 டிவைட் பண்ணுங்க. 2 10 5 25 மீதி 4 வருது பாருங்க, அதை பத்தி கவலைப்படாதீங்க. இப்ப இந்த 25 மறுபடி 5 டிவைட் பண்ணுங்க. 5 வருது. இந்த 5ஐயும் மறுபடி 5 டிவைட் பண்ணுங்க. 1 வருது. இப்ப 1 நம்ம 5 டிவைட் பண்ண முடியாது, அதோட நிறுத்திக்கலாம். இப்ப இந்த 4 நம்பர் இருக்கு பாருங்க, அது எல்லாத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா தட் இஸ் யுவர் ஆன்சர் 160. அப்போ ஆப்ஷன் டி இஸ் தி ஆன்சர். zeros in 572 factorial அப்படின்னு கேக்குறாங்க. இப்ப நம்ம என்ன செய்யறோம்? 572 5 டிவைட் பண்றோம். 114 வருது. திருப்பி 114 5 டிவைட் பண்றோம். 22 வருது. இப்ப 22 5 டிவைட் பண்றோம். 4 வருது. இப்ப 4 5 டிவைட் பண்ண முடியாது, அதோட விட்டுருங்க. இந்த 3 நம்பரையும் ஆட் பண்ணுங்க. 26 plus 14 40, இங்க ஒரு 100 140. அதாவது ஆப்ஷன் சி இஸ் தி ஆன்சர்.